Good morning friends, I am Dr. K. Rajagopal, Srirangam, Tinku Clinic or Viveka Clinic. இன்றைக்கு நான் ஹைப்பர் டென்ஷனை பற்றி நான் பேச போகிறேன். ஹைப்பர் டென்ஷனுங்கிறது இன்றைக்கி எதுவுமே பொதுவாக அமைந்து விட்டது. அது யாருக்கும் மெயினாக வரணும்னா மனக்கவலை உள்ளவங்களுக்கும், உடற்பயிற்சி இல்லாதவங்களுக்கும், ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கும், சால்ட் இன்டேக் அதிகப்படுத்துகிறவங்களுக்கும், இன்னும் சில கிட்னி ஆர்கன் உறுப்பு சம்மந்தமாக உள்ளவங்களுக்கு இந்த இரத்த கொதிப்புங்கிறது வரும். பொதுவாக பிபிங்கிறது 130-80க்குள்ளே வச்சுக்கணும். 50 வயசு மேலே உள்ளவங்க 140-90 வரலையுமே இருக்கலாம். 140-90க்கு மேலே போனாவே அவங்க ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா நம்ம இரத்த கொதிப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? அது மனசு நல்லா அமைதிப்படுத்துவீங்க, உப்பை குறைங்க, உடம்பை குறைங்க, வாக்கிங் போங்க, நல்லா நகைச்சுவை சேனல் அது மாதிரி பாருங்கள், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நகைச்சுவையோடு பேசுங்க. அதுக்கு பிறகு நம்ம டேப்லெட்டை எடுத்துக்கணும். இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டு என்ன டேப்லெட்னா டெல்மிசாட்டான் ஆர் லொசாட்டான். இந்த 140 சிஸ்டாலிக் 140-160 அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டெல்மிசாட்டான் 40 ஆர் லொசாட்டான் 50 இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க. 160க்கு மேலே 180க்குள்ளே சிஸ்டாலிக்கு உள்ளவங்க டெல்மிசாட்டான் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோர்தயாசைட் ஏன்னா குளோர்தாலிடோன் இந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கோங்க. இல்லை லொசாட்டானோ ப்ளஸ் குளோர்தாலிடோன் ஆர் ஹைட்ரோக்ளோர்தயாசைட் அது மாதிரி எடுத்துக்கோங்க. 180 மேலே போகுது அப்படின்னா இந்த 3 காம்பினேஷன் உள்ள மாத்திரை எடுக்க சொல்லுவாங்க. ஒன்று டெல்மிசாட்டான், சில்னோடெஃபின், ஹைட்ரோக்ளோர்தயாசைட் அந்த மாத்திரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லொசாட்டான், அம்லோடிஃபின், ஹைட்ரோக்ளோர்தயாசைட் அது மாதிரி காம்பினேஷன் உள்ள மாத்திரையை எடுத்து நம்ம கண்டல் பண்ணிக்கலாம். இல்லை 200க்கு மேலே போகுது அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா நிஃபிடிபின் 20 மில்லிகிராம் டிடி ஆக்குங்க, இல்லைன்னா டிடிஎஸ் அப்படி போட்டுக்கிட்டு ப்ராசோசின் 2.5 ஆர் 5 மில்லிகிராம் அந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க. குளோபிடாக்ரல் 75 அந்த மாத்திரையை நம்ம எடுத்துக்கணும். ஸோ மாத்திரையை எடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்ம பிபியிலேருந்து விடுபடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.